ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க கேபிள் சங்கர். நான் உங்களுக்கு இன்னைக்கு எந்த படத்தை பத்தி பேச போறேன்னா, F1. இந்த F1 படம் வந்து ஐமேக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. கடந்த 2 வாரமா நான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஐமேக்ஸ்ல படம் பார்க்கறதுக்காக பல முறை முயற்சி செஞ்சும் டிக்கெட் கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப ஃப்ரண்ட் ரோல கிடைச்சது. 4, 5 காட்சிகள் போட்டிருந்தாங்க. ரூ. 500 டிக்கெட் பிளஸ் ரூ. 590 டிக்கெட் அப்படின்னா கூட படம் பார்க்கறதுக்கு ஆள் வராங்க. மற்ற ஷோஸ் நார்மல் 2D தியேட்டர்லையும் வந்து படம் வந்து ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்கு. பட் எனக்கு இந்த படத்தை ஐமேக்ஸில் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் ரெக்கமெண்ட் பண்ணதுனால நான் ஐமேக்ஸ்லேயே பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ட்ரை பண்ணி ஒரு வழியாக சென்ட்ரல் டிக்கெட் பிடிச்சி வாங்கி படம் பார்த்துட்டேன். ஸோ F1 படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, F1 அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபார்முலா ரேசிங் பற்றின படம் அப்படின்னு. ஃபார்முலா ரேசிங் படம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து இதை எப்படி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபார்முலா ரேசிங்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா அதெல்லாம் தாண்டி இது ரேஸ் ஓட்டுறதை பற்றி ஒரு படம். ரொம்ப எக்ஸ்பென்சிவான கேம் இது. இப்போ அஜித் வந்து ரேசிங் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு ஃபார்முலா ரேசிங் பற்றி இதை பற்றிலாம் இது இன்றைய இளைஞர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த கதை இதை பார்த்தீங்கன்னா 1990களில் பிராட் பிட் கேரக்டர் வந்து ஒரு F1 ரேசராக இருந்திருக்கிறாரு. அவர் ஒரு மிகப்பெரிய விபத்தில் வந்து அதற்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டதுனால அவர்னால அதுக்கப்புறம் கலந்து கொள்ள முடியாதனால வந்து அவருடைய இயல்பு வாழ்க்கை போயிடுச்சு. அதுக்கப்புறம் வருமானம் இப்படி எல்லாமே போய் ஒரு சாதாரண ஒரு ஒரு வண்டியிலேயே உட்காந்து மொத்த வாழ்க்கையை ஓடிட்டு இருக்காரு. அவருடைய நண்பர் ஒருத்தர் இதே போல F1 ரேசிங் டீம் ஒன்று வச்சிருக்காரு. அந்த டீம் வந்து பெரிய அளவுக்கு வளராம கொஞ்சம் போராடிட்டு இருக்க டைம்ல அதுக்கு ஒரு நல்ல டிரைவர் தேவைப்படுற போது இந்த பிராட் பிட்டை திரும்பவும் கூப்பிட்டு வராரு. பிராட் பிட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு தோத்து போன ஒரு சிங்கம். அந்த சிங்கம் எப்படி இருக்குமோ அதே போலதான் இருக்கு. எப்பவுமே லெத்தாச்சிக்கா அதற்குன்னு சில ரூல்ஸ் வச்சுக்கிட்டு அதற்குன்னு சில விஷயங்கள் ரொம்ப டாமினண்டா இருந்துட்டு கொஞ்சம் ரிலக்டண்டாகவும் இருக்கிற கேரக்டராகவும் இருக்கு. அந்த டீம்ல இருக்கிற இன்னொரு இளைஞன், மிக இளைஞன். அவன் ஒரு மிகச்சிறந்த டிரைவர். அந்த எப்போ ஃபார்முலா 1 டிரைவர். அவனுக்கு வந்து பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. அதெல்லாம் தாண்டி அவனுக்கு நிறைய எந்தூசியாசமான விஷயம் இருக்கு. நிறைய ட்ரைனிங் இருக்கு. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த 2 பேரும் வந்து இரு துருவங்கள் மாதிரி இருக்கிற டைம்ல வந்து இந்த 2 பேரும் சேர்ந்து வண்டி ஓட்டினாலே ஒழிய இவங்க வந்து இந்த டீம் வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற நினைக்கும் பொழுது இப்போ இந்த டீம் இங்க வந்து ஒன்று சேருறதுக்காக காரணம் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன நடக்கும்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் மூவிக்கு என்னென்னலாம் டெம்ப்ளேட் இருக்கோ, என்ன மாதிரி காட்சிகள்லாம் வேணுமோ அத்தனை காட்சிகளையும் அவங்க வந்து அதே போல ரொம்ப அழகா ஆர்டரா அடுக்கி அந்த எமோஷன் எல்லாத்தையுமே கரெக்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த திரைக்கதை ஆசிரியர்கள். ஸோ இந்த இந்த டெம்ப்ளேட்லாம் இருக்கு. இந்த படம் வந்து ஃபார்முலாக்குள்ள எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் கூட இந்த படம் எந்த இடத்துல நம்ம கனெக்ட் ஆகுது, எந்த இடத்துல வாவ் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இது மேக்கிங்ல தான் வந்து இந்த படம் வந்து ஒரு வாவ் ஃபேக்டர் கொடுக்குதுன்னு சொல்லணும். பிராட் பிட் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அது வந்து காமெடியான விஷயம். அதனால வந்து அவர் கொடுத்த வேலையை மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவரே இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரமா இருக்கும்போது நிச்சயமா அவரோட நடிப்பு வந்து மிக சிறப்பாக தான் இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு போல ரேசரா நடிச்சவரும் அவர் ரொம்ப நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த நடிகர்களுடைய நடிப்பு எல்லாமே சிறப்பாகவே இருக்கு. இது முக்கியமாக பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த படத்தோட மேக்கிங். கிட்டத்தட்ட அந்த கார் ரேஸ் வண்டிக்குள்ள காருக்குள்ள நம்ம உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ அந்த அந்த உட்கார்ற ஃபீலை மொத்த படம் முழுக்க அதை வந்து நமக்கு கொடுத்து கடத்திருக்காங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ரானரியான ஐமேக்ஸ் கேமரா முழுக்க முழுக்க ஐமேக்ஸ்லேயே ஷூட் செய்யப்பட்ட இந்த படம் தான் அந்த எஃபெக்டை கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதுவும் ஐமேக்ஸ்ல ஃபுல் ஸ்க்ரீன்ல படம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அதுவும் சென்ட்ரல் சீட்ல உட்காந்து படம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா நம்மளே அந்த வண்டியை ஓட்டுறோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடுது. அந்த அளவுக்கான எமோஷனல் கனெக்ட் வந்து இந்த வண்டி ஓட்டுறதுல கொடுத்துருது. ஸோ இந்த படம் முடிச்சு எந்த அளவுக்கு கொடுத்ததுன்னா இந்த படம் முடிச்சுட்டு நான் வந்து பார்க்கிங் வந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சரக்குன்னு ஒரு ஸ்பீட்ல எடுத்தேன். அந்த இம்பாக்ட் வந்து இந்த படம் பார்த்து வெளியே வந்ததுக்கு அப்புறமான இருந்துச்சு. ஐயோ நம்ம ரேஸ் ஓட்டலடா, நம்ம வந்து பலாசா தேட்டர் ரிவர்ஸ் இருக்கோம், ஏன்னா வந்து இடிச்சிட்டோம்னா நம்ம தான் காசு தரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சோடனே நமக்கு இது வந்துருச்சு. அது மாதிரி இந்த படம் நெடுக நமக்கு வந்து விஷுவலா ஸ்டன்னிங்கா எக்ஸ்ட்ரானரியா ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க. சில பல எமோஷனல் வேல்யூஸ் இருக்கிற சீன்ஸும் இந்த படத்துல இருக்கு. அந்த எமோஷனல் வேல்யூஸ் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே கரெக்டாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அது ஒர்க் அவுட் ஆன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள இருந்தாலும் எப்படின்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு மாதிரி ஓல்ட் ஸ்கூல் டிரைவர் இப்போ லேட்டஸ்டா இருக்கிற பையன் அவங்க 2 பேருக்கு என்ன சண்டை வரும்,
அந்த சண்டை அதே போல வருது. அந்த பையன் வந்து இவரை டிச் பண்றதும், இவர் அவரை டிச் பண்றதும், அப்புறம் இவருடைய விஷயங்கள் அவனுக்கு புரிய வருதும், அவருடைய விஷயங்கள் இவருக்கு புரிய வருதும். இதற்கு நடுவில் ரெண்டு பேருக்கும் பாலமா இருக்கிற ஒரு ஒரு பெண் கேரக்டர் வந்து கண்டிப்பா அவங்க இந்த வயசானவர் மேல, எக்ஸ்பீரியன்ஸான ஆள் மேல ஒரு காதல் வருதும், அந்த காதலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சதி, இந்த டீம் தோக்கணும்ன்றதுக்காக கூட இருக்கணும் துரோகம் பண்றது, இப்படி என்னென்னலாம் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே இருக்கு. பட் இந்த படம் பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்டசி இருக்கு இல்லையா, அது வந்து உண்மையாவே ஒரு எக்ஸ்ட்ரானரியான அனுபவம். இந்த அனுபவத்துக்காக மட்டுமே இந்த படம் வந்து உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவில் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதுவும் குறிப்பா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து வின்னிங் ஷாட் ஒன்று இருக்கு. அந்த வின்னிங் ஷாட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கார் உள்ள இருந்து வரக்கூடிய டேஷ்போர்ட் டேஷ் கேம் மாதிரியான ஒரு விஷுவல் தான். ஆனா அந்த வின்னிங் ஸ்ப்ரீயை தாண்டுற ஷாட்ஸ் இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட நாமளே அந்த வண்டியை ஓட்டும் போது எப்படி இருக்குமோ, வின் பண்ணா அப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் வந்துருது. அண்டர் டாக் ஜெயிக்கிறதுன்றது தான் உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவான படம். இந்த படத்துலயும் அண்டர் டாக்கான பிராட் பீட் வந்து ஜெயிக்கிறது தான் கதை. அதை கூடவே இந்த ஃபார்முலா ஒன் ரேசிங், அதற்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி, அப்புறம் இந்த கார் டிசைனு, அதற்கு பின்னாடி ஒரு டீமே வேலை செய்யுதுன்ற விஷயம், இப்படிலாம் ரொம்ப டீட்டெயில்டா நுணுக்கமா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இது ரேசிங் பத்தி எதுவுமே தெரியாது எனக்கு, நான் எதுக்குள்ள அந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா இந்த விஷுவல் அனுபவத்துக்காக மட்டும் பாருங்க. குறிப்பா சில குறிப்பா ஒரு சில ஓவர்டேக் ஷாட்ஸ்லாம் இருக்கு, எக்ஸ்ட்ரானரியா ஷாட் பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா பதிவு பண்ண விதமும், அந்த ஓவர்லாக் பண்ணும்போது நடக்கக்கூடிய ஷார்ட்ஸ், இன்டர்கட் எடிட்டிங் இது எல்லாமே அட்டகாசமா இருக்கு. அதற்கப்புறம் மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்னன்னா ஹான்ஸ் ஜிம்மருடைய ரீ ரெக்கார்டிங். இந்த படம் வந்து அப்படியே தெறிக்க ஓடுதுன்னா கூடவே இசையும் வந்து அது நம்மளை வந்து பல விதமான அந்த படத்தோட ஒன்ற வைக்குது. ஹான்ஸ் ஜிம்மருடைய மியூசிக் இது கேட்கவானா, இந்த படத்தை நீங்க நிச்சயமா தியேட்டர்ல போய் ஒரு வாட்டி பாருங்க. தியேட்டர்ல பார்த்தா கண்டிப்பா யூ லவ் டு சீ திஸ் அகெயின். அதுவும் ஐமேக்ஸ்ல பாருங்க. டோன்ட் மிஸ் இட்.